Hi friends, இன்னைக்கு நம்ம பார்க்க போறது என்னன்னா இந்த பொட்டு கடலை வச்சு பர்ஃபி செய்ய போறோம். இந்த பர்ஃபி செய்யக்கு நமக்கு அடுப்பே தேவையில்லை, கேஸோ விறகோ எதுவுமே தேவையில்லை. நம்ம அடுப்பு யூஸ் பண்ணாம பர்ஃபி செய்யும். வாங்க பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம இதுக்கு என்னெல்லாம் தேவைன்னு சொல்லி பார்ப்போம். இந்த பொட்டு கடலை, வெள்ளை கடலைன்னு சொல்லணும். அப்புறமா இந்த சீனி, சர்க்கரை, அப்புறமா கொஞ்சம் அண்டிப்பருப்பு, ஏலக்காய், முந்திரி பழம். ஃபஸ்ட்டு இந்த நம்ம என்ன எடுத்துக்கலாம், பொட்டுக்கடலை. இந்த பொட்டுக்கடலையில் ஒரு கப் எடுத்தால் பாதி கப்பு சீனி எடுக்கணும். அடுத்து மணத்துக்கு வேண்டியது நம்ம இந்த ஏலக்காய் பொடியது. இந்த அண்டிப்பருப்பு எதுக்குன்னா, நம்ம இந்த அண்டிப்பருப்பு பாதாம் பருப்பு ஏதாவது இதில் போட்டு நம்ம மிக்சியில் போட்டு பொடிச்சு எடுத்தால் கொஞ்சம் கூட நமக்கு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அதுக்கு தான் நம்ம இதை பொடிக்கிறது. அப்புறமா நெய் நமக்கு கண்டிப்பாக வேணாம். நெய் உங்களுக்கு பிடிக்கலைன்னா தேங்காய் எண்ணெய் வேணாம், எல்லாம் யூஸ் பண்ணலாம், நல்லா வரும். சரி, நம்ம இதை எப்படி செய்யுதுன்னு பார்ப்போம் வாங்க. ஃபஸ்ட்டு இது ரெண்டே நம்ம பொடிச்சு எடுப்போம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நீங்கள் ஒரு ஸ்வீட்டு செய்ய போகிறது பார்க்குறீங்க. ஃபஸ்ட்டு நம்ம அதுக்கு என்னெல்லாம் தேவைன்னு சொல்லி பார்ப்போம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு நீங்கள் இந்த வீடியோ பார்க்கும்போது ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக இந்த வீடியோவை பாருங்கள். அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எங்கே தான் கீழே இருக்க நோட்டிஃபிகேஷனில் நாங்கள் போடுற வீடியோ எல்லாம் வரும். சரி, இந்த பர்ஃபி செய்யக்கு நமக்கு ஃபஸ்ட்டு தேவையான பொருள் என்னெல்லான்னு பார்ப்போம். இந்த பொட்டுக்கடலை, அப்புறம் இந்த சுகரு, அப்புறம் கொஞ்சம் அண்டிப்பருப்பும், ஏலக்காயும், முந்திரி பழமும், நெய். இந்த பர்ஃபி செய்யக்கு நமக்கு அடுப்பு எதுவுமே தேவையில்லை. உங்களுக்கு கேஸ் மீதி, விறகு நமக்கு மீதி, அடுப்புக்கிட்ட போய் நின்று நம்ம கஷ்டப்படணும், தீயில நின்று கஷ்டப்படணும், அந்த மாதிரி எதுவுமே கிடையாது. இந்த பொட்டுக்கடலை பிடிக்காதவங்க இந்த மாதிரி பர்ஃபி செய்ய நம்ம சாப்பிடலாம். ஃபஸ்ட்டு இதை நம்ம பொடிச்சு எடுப்போம். அதே போல் தான் அந்த சுகரையும், இது அளவு என்னதுன்னா, ஒரு கப்பு பொட்டுக்கடலை எடுத்தால் பாதி சுகர் எடுக்கணும். நம்ம அந்த பொட்டுக்கடையில் நேர பாதி சுகர் எடுக்கணும். இனிப்பு உங்களை அதை விட ஜாஸ்தி வேணும்னா நம்ம கொஞ்சம் கூட இனிப்பு இதில் 2 ஏலக்காய் மணத்துக்கு. ஏலக்காய் ஸ்மெல்லு பிடிக்கலைன்னா நீங்கள் அது யூஸ் பண்ணலாம். நல்ல பொடியான எங்கே அது நம்ம ரொம்ப நல்ல சாஃப்டாக ஓகே. இப்போ அது பொடிஞ்சு அதை எடுத்து இதில் போடும். ஓகேங்களா? எவ்வளோ மாவு ஊரில் இருக்குது, கடலை மாவு. அதே போல் என்ன இருக்குல்ல, சுகர். நம்ம இந்த சுகர் இல்லைன்னா சிலவங்க இந்த சுகர் யூஸ் பண்ண மாட்டாங்க, நாட்டு சர்க்கரை யூஸ் பண்ணுவாங்க. அதை நீங்கள் யூஸ் பண்ணி இதில் பண்ணலாம். இதில் ஆவி பறக்குது, அடுப்பு இல்லாத ஆவி பறக்குது பார்த்துருக்க. அதான் பறக்கு சுகரு. இவ்வளோ ஒயிட் கலரில் இருக்குது. சுகரையும் போட்டாச்சு. அப்புறமா இதை நம்ம மிக்ஸ் பண்ண போகிறோம். என்ன இருக்குல்ல, இந்த நெய் எனக்கு தான் ஆயுதம். ஓகேலா? நெய்யை விட்டு இவ்வளோ தெரியாது, ஏன்னா நெய் நம்ம நிறைய விட்டால் வந்து டேஸ்ட்டுக்கு நல்லா இருக்கும். நெய் நம்ம எவ்வளோ நிறைய விடுதோ. சிலவங்க இந்த நெய் அந்த ஸ்மெல்லு பிடிக்காது, அவங்க வந்து நார்மலாக அந்த கோகோனட் ஆயிலை யூஸ் பண்ணலாம், நல்லா தான் இருக்கும். என்ன ஆயில் வேணாலும் யூஸ் பண்ணலாம், பாம் ஆயிலை தவிர. பாம் ஆயில் நம்ம யூஸ் பண்ண விடாது. அதனால் இதை இப்போ நல்லா எப்படி மிக்ஸ் பண்ணணும். ஓகேலா? நெய் தேவையில்லை, நம்ம கொஞ்சம் கூட எடுக்கணும். நெய் உள்ளாட்டி நல்லா உறைஞ்சிருக்கு. நல்லா இப்போ
நிறைய நம்ம நெய் விட்டு கொடுத்தாதான் அது நமக்கு விரவி அந்த இதுக்கு வரும். நல்ல மணமா இருக்கு. அந்த நெய்க்கு மனம் அப்படி நல்லா இருக்கு. நம்ம இது இப்போ என்ன உருண்டை பிடிச்ச வரல பார்த்தீங்களா? ஏன்னா நெய் கம்மியா இருக்கு. அதனால நெய் கொஞ்சம் கூட நம்ம விடணும். எல்லாத்தையும் இருக்கிறது எல்லாம் நான் வலிச்சு விடியே வேற இல்லை. டப்பா காலி. பர்ஃபி ரெடி. தண்ணி ஒன்றும் விட்டுறாதுங்க, நல்லா வராது. நெய் அடியில் கொஞ்சம் இருக்கு, அதனால கொஞ்சம் கூட நம்ம நல்லா விரைவி கொடுக்கணும். ஏன்னா அந்த சீனி போட்டது பார்த்தீங்களா, அது எல்லா இடமும் நம்ம மிக்ஸ் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணணும். இங்கே தான் நமக்கு அது வரும். ஆனால் இது நல்ல டேஸ்ட்டாக இருக்குது. நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சு யூஸ் பண்ணாலும் ஒரு வாரத்து மேலே நமக்கு இது கெடாமல் இருக்கும். ஃப்ரிட்ஜில் வச்சு யூஸ் பண்ணாலும் நல்லா இருக்கும். இல்லைனா இப்படியும் சாப்பிடலாம். இப்போ இனிப்பு இருக்கான்னு டெஸ்ட் பண்ணி பார்ப்போம். அடுத்து நம்ம உருண்டை பிடிச்சிடலாம். நல்லா இருக்குது, நல்ல டேஸ்ட்டாக இருக்குது. இதுதான் கடையில் இவ்வளோ இருக்கும். ஒரு சின்ன இது 5 ரூபா நம்ம வாங்க. ஃபஸ்ட்டு இந்த பருவத்துக்கு எடுத்து காட்டி தரேன். இன்னும் நம்ம வேணும் பர்ஃபிக்கு இந்த மாதிரி ஒரு மிட்டாய் உண்டு. என்ன சொல்ல, 2 ரூபான்னு இருக்கான். இதில் பாதி தான் இருக்கான். அது இந்த மாடல். இனி நம்ம இதில் கொஞ்சம் கூட விரவணும் நெய் விட்டு. அப்படி விரவுனாதான் அந்த பர்ஃபி பதத்துக்கு வரும். அப்படி இதில் 2 ஸ்வீட்டு செய்யலாம். இந்த மாதிரி பண்ணலாம். இது ஒரு சின்ன கவரில் அடைச்சி வச்சுருக்கோம் நமக்கு. அந்த மாதிரி இது இந்த பருவத்துக்கு நம்ம எடுக்கணும். பர்ஃபிக்குன்னு கொஞ்சம் கூட அதை நான் உங்களுக்கு காமிச்சு தரேன், பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். நம்ம இந்த பர்ஃபி செய்யும்போது நம்ம இப்படி விரவும் இல்லை, அந்த விரவும் போது இந்த கையில் நம்ம ஒட்ட விடாது. இதை பார்த்தீங்களா, இந்த மாதிரி உருண்டை பிடிக்கும்போது உருண்டை ஷேப்புக்கு வரணும். அப்போ நமக்கு இந்த பர்ஃபி ரெடி. வேறுங்க இப்போ அழகாக உருண்டை பதத்துக்கு வந்தாச்சு. நீங்கள் ஆப்பிள் ஷேப்பு, நம்ம ஸ்கொயரு, ரெக்டாங்குலர் என்ன ஷேப்பு வேணாலும் நம்ம இதை ஹார்ட் ஷேப்பு என்ன ஷேப்பு வேணாலும் வைக்கலாம். நான் இப்போ உருண்டை ஷேப்பில் எடுத்தேன். பார்த்தீங்களா, அந்த நெய் எவ்வளோ அழகாக இருக்கும். இதில் நம்ம நடுவில் அந்த உலர்ந்த திராட்சை பழத்தை இப்படி வைக்கும். ரெடி பர்ஃபி. இப்படி நம்ம இருக்கிறது எல்லாத்தையும் இப்போ ரெடி பண்ண போகிறோம். இதை நம்ம ஃப்ரிட்ஜில் யூஸ் பண்ணால் இப்போ நம்ம கொஞ்சம் லூஸாக இருக்கும். ஃப்ரிட்ஜில் யூஸ் பண்ணால் இது நல்லா கட்டியாக இருக்கும். சாப்பிட்டுக்கு ரொம்பவே கட்டியாக ஒரு ஸ்வீட்டு போல் இருக்கும். எல்லாமே இப்போ நீங்கள் சாப்பிட்டா நம்ம வாயில் வச்சோன்னா பிஸ்ஸுன்னு கரைஞ்சி போவோம். எப்படி கரைஞ்சி போவோம்? பிஸ்ஸுன்னு. இது நம்ம அந்த அண்டி பருப்பை வச்சு டெக்கரேஷன் பண்ணியாச்சு. இது பிள்ளைங்க எல்லாம் நல்லா விரும்புவாங்க. நம்ம கடையிலேருந்து பால்கோவா எல்லாம் 100, 200 ரூபா கொடுத்து வாங்கியதுக்கு வீட்டில் நம்ம ஒரு கூட பொட்டுக்கடலை 10 ரூபா, 5 ரூபாய் கூட சீனி ஆகாது. நம்ம வீட்டில் இப்படி பண்ணி பாருங்கள், பிள்ளைங்க நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. நம்ம அடுத்த கடையில் போய் பர்ஃபி வாங்கி சாப்பிட்றதுக்கு யாருமே விரும்ப மாட்டோம். அதனால் நீங்கள் இப்படி வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள், நல்லா இருக்கும். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் அப்படியே ஷேர் பண்ணுங்கள். பார்த்தீங்களா, அடுப்பு இல்லாமல் எவ்வளோ நம்ம சிம்பிளாக பண்ணுது. நிறைய இருக்குது, நிறைய ரெசிபி இப்படி இருக்குது. நாளைக்கு இன்னொன்று உங்களுக்கு காட்டி தரேன். நல்லா இருக்கும். அந்த மனம் நம்ம விரும்பும்போது அந்த மனம் அப்படி ஒரு நல்ல மனமாக இருக்குது. அந்த நெய்யும் அந்த கடலையும் உள்ள மனமும் நல்லா இருக்குது. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஈஸியாக நமக்கு இந்த வேலை முடியும். பிள்ளைங்க சாயங்காலம் ஸ்நாக்ஸ் எல்லாம் கேட்பாங்க. நம்ம இப்படி ரெடி பண்ணால் நல்லா சந்தோஷமாக சாப்பிடணும். பர்ஃபி ரெடி. வேணும்னு உள்ளவங்க சொல்லுங்கள். பார்த்தீங்களா, அழகாக இருக்குது பர்ஃபி. இன்னைக்குள்ள பர்ஃபி எவ்வளோ அழகாக இருக்குது பார்த்தீங்களா. இதுதான் அடுப்பு இல்லாமல் பண்ணிய பர்ஃபி. டேஸ்ட் பண்ணி பார்த்தா நல்லா இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்கள் வீட்டில். இதே போல் நல்லா வரும்.
நம்ம அந்த நெய் எவ்வளோ நிறைய விடுதோ அப்பந்தான் நமக்கு அந்த உருண்டை பதத்துக்கு வரும். நம்ம அந்த விரவும் போது ஃபஸ்ட்டு ஒரு ஸ்டேஜ் நான் உங்களுக்கு காமிச்சு தந்தேன்ல, அந்த ஸ்டேஜுக்கு நீங்கள் சாப்பிட்டா இந்த நம்ம சோன் பப்படி சாப்பிட்டேன்ல அந்த டேஸ்ட்டுக்கு இருக்கும். ஆனால் இப்போ நம்ம சாப்பிட்டதுக்கு அந்த பர்ஃபி ஸ்வீட்டில் தான் இருக்குது. அந்த பால்கோவெல்லாம் இருக்குல்ல, அந்த டேஸ்ட்டில் லைட்டாக வர அந்த டேஸ்ட் இருக்காது, ஆனால் லைட்டாக வர. நீங்கள் வேணால் இதை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக இது உங்களுக்கு நல்லா வரும். யாருக்கு வேணாலும் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஏன்னா இது அடுப்பு தேவையில்லை பார்த்தீங்களா. நம்ம யார் வேணாலும் இதை ட்ரை பண்ணி பார்க்கலாம். இது ஒரு நல்ல ஸ்வீட்டு. நம்ம வீட்டில் எதுவும் இல்லை, நம்ம கையில் காசு இல்லை, பிள்ளைங்களை ஏதாவது நம்ம வாங்கி கொடுக்கணும்னு நினச்சா வீட்டில் இந்த கடலை இருந்தால் நம்ம சீக்கிரமாக இது பண்ணி கொடுக்கலாம். பிள்ளைங்களுக்கு இது ஸ்நாக்ஸாக நம்ம கொடுத்து விடலாம். இது உடம்புக்கு ஹெல்த்து தான், எந்த சைடு எஃபெக்ட்ஸுமே இதில் கிடையாது. நம்ம ஸ்வீட்டெல்லாம் வாங்கி குடிக்கிறதுக்கு இந்த மாதிரி வீட்டில் பர்ஃபி செய்து கொடுத்தா நமக்கு நல்லது, பிள்ளைங்களுக்கு நல்லதான். எங்கள் சேனலை ஃபுல்லாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதுவரை போட்ட எல்லா வீடியோவும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். பாய்.